என்டிஏக்குள்ள தாவேக்கா வருவதன் மூலமாக என்டிஏவுக்கு அது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆனா விஜய்க்கு அது சறுக்கலை கொடுக்கும். விஜய்க்கு அது சறுக்கலை ஏற்படுத்தும் என்றால் தாவேக்கா தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய வலிமையோடு இல்லை என்பதுதான் யதார்த்த நிலை. தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களே பொதுக்கூட்டத்தில் அவரே கூறிய விஷயம் என்னவென்றால், எங்களுக்கு 30% வாக்கு இருக்கிறது. 30% இருக்கிறதா என்பது கேள்விக்குறி. தாவேக்கா தரப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பது அதற்கு நோக்கமாக இருக்குமானால் அதிமுக பாஜக அணியில் இணைய வேண்டும் என்ற அழைப்பு அவர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த கட்சிகளின் சார்பில் விடுக்கப்பட்டது. விஜய் சொல்ல வேண்டும். நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் கடந்த 4-5 நாட்களாக இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு. இடையிலே ஒரு நாள் சிபிஐ விசாரணைக்கு விஜய் போனார். மற்ற நாட்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏன் பேச மறுக்கிறார்? விஜய் கூட்டணிக்குள் வந்தால் நல்லது என்று கருதுகிற தலைவர்கள் அதிகம். எடப்பாடி பழனிசாமியை தவிர மற்றவர்கள் எல்லாம் அவர் 50 கேட்டாலும் பரவாயில்லை, 60 கேட்டாலும் பரவாயில்லை, உள்ளே வந்து விட்டால் வெற்றி உறுதி என்று நினைக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு தன் முதுகுக்கு பின்னால் முன்னாள் அமைச்சர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அவருக்கு தெரியவில்லை. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். தாவேக்கா தனித்து களமிறங்க முடிவு, குறிப்பாக விஜய் அவர்கள்லாம் பெரம்பூர் தொகுதியில நிற்கிறார். இன்னும் சில முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் சென்னையில இருக்கிற தொகுதிகளில் நிற்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு. எப்படி பார்க்கிறது? என்டிஏவா தனித்தா தாவேக்கா எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர்களிடம் திரு புஷி ஆனந்த் அவர்கள் தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டுமா, தனித்து போட்டியிடுவது நல்லதா என்று கருத்து கேட்டபோது காணொலி வாயிலாக கருத்து கேட்டார். எப்போது கருத்து கேட்டார் என்றால், திரு விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக டெல்லி சென்ற அந்த சமயத்தில் இங்கே இந்த கருத்து கேட்பு என்பது நடைபெற்றது. அந்த ஒரு நாள் முன்னதாக 120 தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் அவர் அந்த ஆலோசனையை மேற்கொண்டதாக நாம் செய்தித்தாள்களில் அநேகமாக பிரதான பத்திரிகைகளில் முதல் பக்கத்தில் அந்த செய்தி வந்தது. இப்படி ஒரு கருத்து கேட்பு நடைபெறவில்லை என்பதை தாவேக்கா கூறவில்லை. அதை நன்றாக நீங்கள் நினைவில் கொள்ள. விஜய் முதல்வர் வேட்பாளர், விஜய் தலைமையில் தான் கூட்டணி என்ற நிலைப்பாட்டில் வேண்டுமானால் மாற்றம் இல்லாமல் இருக்கலாமே தவிர, கூட்டணி அவசியம் என்பதை தாவேக்கா உணர்ந்து கொண்டுதான் அந்த கூட்டத்தை நடத்தி இருக்க வேண்டும் என்பது சாதாரணமாக நம்மை போன்றவர்களுக்கு எளிதாக புரியக்கூடிய ஒரு விஷயம். தாவேக்கா தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய வலிமையோடு இல்லை என்பதுதான் யதார்த்த நிலை, கள நிலவரம். பெருமை பேசிக் கொள்ளலாம், நாங்கள் தான் நம்பர் 1 என்று சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லுகிற அதே நேரத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களே பொதுக்கூட்டத்தில் அவரே கூறிய விஷயம் என்னவென்றால், எங்களுக்கு 30% வாக்கு இருக்கிறது என்பது. 30% இருக்கிறதா என்பது கேள்விக்குறி. ஆனால் 30% மட்டுமே ஒரு கட்சி ஆட்சி அமைத்து விட முடியுமா என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். அப்படியானால் இவருக்கு 30 இருந்தால் இவர்களுக்கெல்லாம் என்ன இருக்கிறது? நான் கேட்கிறேன். கடைசியாக நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய வாக்கு வங்கி 22% என்றே வைத்துக் கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா 11% வாங்கி இருக்கிறது. இதர சிறிய கட்சிகள் இருக்கின்றன. 1-2% அதுல கூட்டுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கடைசியாக வாங்கிய வாக்கு எவ்வளவு? 30க்கும் மேற்பட்ட அளவு. அந்த கூட்டணியிலே பல கட்சிகள் இருக்கின்றன. ஆக எந்த கூட்டணி வலிமையான கூட்டணி என்ற அம்சத்தையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இவர்களுக்கெல்லாம் பெரும் சேதாரத்தை ஏற்படுத்தி இவர் 30 வாங்குவார், அவர்கள் எல்லாம் 30க்கு கீழே வந்து விடுவார்கள், இவர் ஆட்சி அமைத்து விடுவார் என்பது ஒரு கற்பனையான விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு தாவேக்காவுக்கு இன்றைய தேதியில் வலிமை என்பதே இல்லை. கூட்டணி தேவை என்பது தாவேக்காவில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் அனுபவ ரீதியாக அல்லது களத்தை பார்த்து பிரமித்து போய் அல்லது இந்த தேர்தலிலே வெற்றி பெறுவது முக்கியம் என்று கருதி உணர்ந்திருக்கிறார்கள். தாவேக்கா தரப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பது அதற்கு நோக்கமாக இருக்குமானால் அதிமுக பாஜக அணியில் இணைய வேண்டும் என்ற அழைப்பு அவர்களுக்கு
நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த கட்சிகளின் சார்பில் விடுக்கப்பட்டது. இப்போது அதிகாரபூர்வமற்ற முறையிலே பேச்சுக்கள் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் ஒருவேளை தாவேக ஏற்றுக்கொள்ளும் வகையில் திருப்தியாக அந்த தொகுதிகள் கூறப்படவில்லை என்பதன் காரணமாக தாவேக இந்த நிலைப்பாட்டை எடுக்க அந்த முடிவை நோக்கி நகர தள்ளப்படுகிறது என்று நான் பார்க்கிறேன். ஆனால் அது இறுதி முடிவு ஆகிவிட்டது என்று நான் கருதவில்லை. இன்றைய தேதி வரை அதிகாரபூர்வமற்ற பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். என்டிஏக்குள்ள தாவேக வருவதன் மூலமாக என்டிஏவுக்கு அது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆனா விஜய்க்கு அது சறுக்கலை கொடுக்கும். விஜய்க்கு அது சறுக்கலை ஏற்படுத்தும் என்றால் ஓட்டு இழப்பை ஏற்படுத்தும். விஜய் இப்போது 15 முதல் 18% வரையோ அல்லது அதிகபட்சம் 20% வரையோ போகக்கூடும். அதை தாண்டி போக முடியாது. என்னுடைய பார்வை 15 18 அவருக்கு வரலாம் என்பது என்னுடைய பார்வை. அந்த 15 18 என்பது திமுகவை சில தொகுதிகளிலும் அதிமுகவை சில தொகுதிகளிலும் பின்னுக்கு தள்ளி தோற்கடிப்பதற்கு அவர் காரணமாக இருப்பார். சில தொகுதிகளில் அவரே 2ஆம் இடத்திற்கும் வரலாம். ஏனென்றால் ஆவரேஜ் தான் 15 18. சில தொகுதிகளில் 25 கூட வாங்குவார், 28 கூட வாங்குவார். சில இடங்கள்ல சென்னையில சில தொகுதிகளில் 25 28 வாங்குவார்னு சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில 5-6 தொகுதிகளில் அதிமுக 3வது இடம் என்று எனக்கு தகவல் வந்திருக்கிறது. எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால் அந்த திருப்தி அடையலாம். வெற்றி என்பது சில முக்கிய பிரமுகர்கள் வெற்றி பெற்றால் தான் உண்டு. தாவேக்காவை சேர்ந்தவர்கள். மற்றபடி நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியாது, பிரதான எதிர்க்கட்சியாக வர முடியாது, அதையெல்லாம் நீங்கள் மறந்து விட வேண்டும். இன்றைக்கும் தமிழகத்தில் 2வது பெரிய கட்சி அதிமுக தான். அது அந்த கூட்டணி தான் 2வது இடத்தில் இருக்கிறது. அதிமுக வலிமையான இருக்கிறதா இல்லையா என்பதை கூட சிலர் விவாதமாக்கலாம். ஆனால் அந்த கூட்டணி தான் 2வது இடத்தில் இருக்கிறது. திமுகவுக்கு அடுத்த இடத்தில் இருப்பது அதிமுக கூட்டணி தான், தாவேக அல்ல. தாவேக டிஸ்டர்பிங் போர்ஸாக இருக்கிறது. ஆகவே தாவேக அதிமுகவுடன் சேர்ந்தால் நீங்கள் சொல்வதை போல அதனுடைய ஓட்டுல சில பேர் விலகி போகலாம். குறிப்பாக கிறிஸ்தவர்களோ இஸ்லாமிய பெண்கள் இளம் பெண்களோ விஜயை ஆதரிக்கக்கூடியவர்கள் திரும்பவும் அவர்கள் திமுக பக்கம் அவர்களுடைய ஆதரவை மாற்றிக்கொள்ளலாம். மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள், விஜய்க்கு வாக்களிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிற வாக்காளர்கள் தங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளலாம். அப்படியெல்லாம் கழித்தால் கூட நான் எதிர்பார்க்கிற அந்த 17 15 18 இருக்குல்ல, அதுல ஒரு 7 போனா கூட 10 நிற்கும். அது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு பிளஸ்ஸா மாறும். அப்ப பர்செப்ஷனே சேஞ்ச் ஆகும். டிஎம்கே அலையன்ஸ் தான் வெற்றி பெறும் என்கிற நிலைமை மாறும். அதிமுக பாஜக தாவேக அடங்கிய கூட்டணி வெற்றியை நோக்கி நகரும். அதுதான் வெற்றி பெறும் என்ற இமேஜ் உண்டாகும். அதன் காரணமாகவே 2-3% கூட ஓட்டு விழும். வெற்றி பெறுகிற அணிக்கு போடுகிற வாக்காளர்கள், அந்த மனநிலை கொண்ட வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் கணிசமாக இருக்கிறார்கள். தாவேக ஒருவேளை அதிமுக பாஜக பக்கம் போனால் அந்த வாக்காளர்கள் விஜய்க்கு ஏற்படுகிற இழப்பை அதிமுகவுக்கு அந்த ஓட்டை போட்டு சரி செய்வார்கள். ஆகவே வெற்றி பெறுகிற அணியாக அது மாறிவிடும். விஜய் எடுக்க போகிற முடிவு குரூஷியல் முடிவாக இருக்கும் தேர்தல் களத்தில் என்பதுதான் என் பார்வை. ஆனால் இறுதி முடிவு எடுத்து விட்டதாக பிரேக்கிங் நியூஸ் வருவதில் எனக்கு முழு நம்பிக்கை இல்லை. அதிலே ஒரு இறுதி முடிவு எடுத்ததாக கூற முடியாவிட்டாலும் அதுதான் நடக்காது. அதாவது தனித்து போட்டி என்பது நடக்காது, கூட்டணிக்குத்தான் போவார் என்று உறுதியாக சொல்லவும் நான் தயார். என்டிஏக்குள்ள அப்புறம் எப்படி விஜய் வருவார்னு எதிர்பார்க்கலாம்? அப்ப தனித்து போட்டி தான் அதுக்கான ஒரு நம்பர் கௌரவமாக இருக்குமானால், அதாவது பேஸ் சேவிங் சொல்லுவார்கள், பரவாயில்ல முதல் எலெக்ஷன்லயே ஒரு கூட்டணி கட்சியிட்ட பேரம் பேசி இவ்வளவு சீட்டு வாங்கிட்டாரு. காங்கிரஸ் ஒரு பேச்சு சொல்றாரு, காங்கிரஸ் ஒரு காலத்துல 65 சீட்டு 60 மேல சீட்டு வாங்கி 60 பேர் அசம்பிளியில இருந்திருக்காங்க. ஹாஜா ஷெரீப் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், சுப்பிரமணியம் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு. அப்பெல்லாம் 60 பேர் காங்கிரஸ். அந்த கால சட்டசபைக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அந்த மாதிரி முதல் தடவை இவ்வளவு சீட்டு வருதுன்னு வைங்க. தாவேக்காவுக்கு அதிமுக 65 70 வாங்கி 50 பேர் ஜெயிக்கிறாங்கன்னு வைங்க. நீங்கள் பேசிய கேள்வி எல்லாம் மறைந்து விடும். ஏனென்றால் அவ்வளவு வெற்றி முதல் தேர்தலிலேயே மந்திரி சபையில் சேராமல் எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்தால் இன்னும் அவருடைய இமேஜ் உயரும். ஆகவே விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை பல பேர் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அந்த டிமாண்டுக்கு தான் சார் நான் வரேன். இப்போ அவர் என்டிஏக்குள்ள வந்தா விஜய்க்கான முக்கியத்துவமாக இதெல்லாம் கொடுக்கப்படும் ஒரு தகவல் வருது இல்ல, எதிர்கட்சி தலைவர், துணை முதல்வர் பதவி, அமைச்சரவையில் கட்சியில இருக்கிறவங்களுக்கு அமைச்சரவையில் இடம், என்ன நடக்க? துணை முதலமைச்சர் பதவி தருவதாக இருந்தால் கட்சியில் இருப்பவர்களுக்கு எப்படி ஒரு 3-4 பேருக்கு அமைச்சர் இடம் கிடையாது. துணை முதலமைச்சர் பதவி தருவதும் திரு எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருக்கு.
ஆனால் அதிமுகவுக்குள் விஜய் கூட்டணிக்குள் வந்தால் நல்லது என்று கருதுகிற தலைவர்கள் அதிகம். எடப்பாடி பழனிசாமியை தவிர மற்றவர்கள் எல்லாம் அவர் 50 கேட்டாலும் பரவாயில்லை, 60 கேட்டாலும் பரவாயில்லை, உள்ளே வந்து விட்டால் வெற்றி உறுதி என்று நினைக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு தன் முதுகுக்கு பின்னால் முன்னாள் அமைச்சர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அவருக்கு தெரியவில்லை. உண்மை நிலை அவருக்கு உணர்ந்திருக்கிறாரா என்பதே தெரியவில்லை. அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் விஜய்க்கு 60 கொடுத்தாவது இழுக்க வேண்டும் என்கிறார்கள். நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் விஜய் உள்ளே கொண்டு வர வேண்டும். அவர் அதிகம் கேட்டாலும் பரவாயில்லை, துணை முதலமைச்சர் கேட்டாலும் பரவாயில்லை, கொடுக்கலாம் ஒர்த் என்று நினைக்கிறார்கள். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கு தயாராக இருப்பாரா என்பது சந்தேகம்தான். தொடர்ந்து பார்ப்போம் சார் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. பல்வேறு கருத்துக்களை தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.